இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு 25 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே மார்க் ஜூக்கர்பர்கை தெரியும். அவர் தன்னுடைய 19 வயசில் ஃபேஸ்புக்கை ஸ்டார்ட் அப் பண்ணி அவருடைய 23 வயசில் மில்லியனர் ஆயிருக்காரு. ரித்தேஷ் அகர்வால் அவருடைய 19 வயசில் ஓயோவை ஸ்டார்ட் அப் பண்ணி அவருடைய 24 வயசில் மில்லியனர் ஆகியிருக்காரு. ஈவன் ஸ்பைஸ்டெல் ஸ்னாப்சாட்டை ஸ்டார்ட் அப் பண்ணி அவரோட 25 வயசில் மில்லியனர் ஆகியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளோட 20ஸ்ல எப்படி இருக்கோம்? ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நம்மளில் நிறைய பேருக்கு லைஃப்பை பற்றின ஒரு சீரியஸ்னஸ்ஸே புரியுறதில்ல. புரியும் போது நமக்கு வயசு 40 வயசு மேலே ஆகிடுது. அப்போ யோசிப்போம், நம்மளோட 20ஸ்ல இதை பண்ணாமல் விட்டோமே, அதை பண்ணாமல் விட்டோமேன்னு. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் உங்கள் லைஃப்பை சூப்பராக லீட் பண்ண முடியும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கவனமாக கவனிங்க. உங்கள் லைஃப் எப்படி மாறப்போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்பர் 1, நோ யுவர் ஸ்ட்ரென்த். முதல்ல உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், ஒரு பப்ளிக் ஸ்பீச் பண்ணுறதா இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், டீச்சிங் ஸ்கில்லாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அது என்னன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, 80% ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு தனக்குள்ளே என்ன திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதே தெரியலன்ட்டு. ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட 20ஸ்லேயே நமக்குள்ளே என்ன டேலண்ட் ஒளிஞ்சு கிடக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள மாதிரியே நம்ம வரணுன்ற தாட்டை விட்டுட்டு நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. லைஃப் நமக்கு சூப்பராக இருக்கும். நம்பர் 2, லேர்ன் டைம் மேனேஜ்மெண்ட். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் எதை வேணால் வாங்கிடலாம், ஆனால் கடந்த காலத்தை நம்மளால் வாங்கவே முடியாது. 100% உண்மை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யங்ஸ்டர்ஸ் பாதி பேருக்கு டைமோட வேல்யூவே சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட 20ஸ்லேயே நம்ம டைமோட வேல்யூன்றதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சாகணும். டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம அன்றைக்கான டேயில் என்ன பண்ண போகிறோன்றதை ஷெடியூல் பண்ணிடணும். இது ஒரு மில்லியனரோட ஹேபிட். கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாள் குருட்டான போக்கில் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட டேவை ஷெடியூல் பண்ணுங்கள். டாஸ்க்கை எழுதுங்க, இந்த விஷயத்தை நான் முக்கியமாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எழுதி அதை கரெக்டாக பண்ணுங்கள். 80-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். 80% ஆஃப் ரிசல்ட் உங்களோட 20% ஆஃப் ஆக்ஷன்லேருந்து தான் வருது. நீங்கள் உங்களோட 25 வயசுக்குள்ளாரையே டைமை பற்றின பவரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் அமைஞ்சிரும். நம்பர் 3, மேனேஜ் யுவர் லைஃப். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்ம பேரண்ட்ஸ் தான் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எது தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே. ஒன்ஸ் நம்ம காலேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போய்கிட்டே பார்ட் டைமில் வேலை பார்ப்பாங்க. வீட்டில் பேக்கெட் பண்ணி எதிர்பார்க்காம அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்க சின்ன வேலைகளை பார்த்து அவங்களோட நீட்ஸை அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஆனால் இந்த ஹேபிட் நம்ம இந்தியாவில் ரொம்பவே கம்மி. காலேஜ் படிக்கிற பசங்களுமே பேரண்ட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். 20ஸ்லேயே நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்ம ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை ரெடி பண்ணி ஆகணும். அது ஆன்லைனில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் வெளியே போய் பார்க்குறதா இருக்கலாம். நமக்கு தேவையான நீட்ஸை நம்ம பார்த்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல். இப்படி நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்மளோட நீட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா லைஃப்பில் நமக்கு பெரிய லெவலில் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த சைக்கிள் செயினை கட் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் ஸ்ட்ரீமை நீங்களே ரெடி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. நம்பர் 4, அவாய்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 வயசில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, சிலர் 30 வயசில், சிலர் 50 வயசில், ஏன் 75 வயசில் சக்ஸஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. நம்ம நமக்கான பாதையில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏஜ் கேட்டகிரிலேயே யாருனா சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் நம்ம பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க யாருனா சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்களே, நம்மளால் இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியலேன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்துடும். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நம்மளோட ப்ராக்ரெஸை நம்மளால் சரியாக பண்ண முடியாமல் போயிடும். அதனால் உங்களை யார் கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் தனி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சா, அவங்களுக்கு போய் விஷ் பண்ணிவிட்டு வாங்க. விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பாத்தில் ஃபோக்கஸாக இருங்க. அதனால் நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவோன்ற நம்பிக்கையோடு இருங்க. உங்களை யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. நம்ம யாரை விடவும் பெட்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நேற்றை விட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, எமோஷன் கண்ட்ரோல். ரொம்ப முக்கியமான விஷயம்.
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே தான் தடுமாறுறாங்க. நம்ம எவ்வளவோ நினைப்போம் நம்ம பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு 2 வார்த்தை பேசிட்டாலுமே நம்ம அப்படியே எரிமலை மாதிரி வெடிச்சிடுறோம். இதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க. பொறுமையாக இருக்கிறது ஒரு ஸ்கில். அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அந்த பொறுமையாக இருக்க ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடுங்க. எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் நிறைய ரிலேஷன்ஷிப் கூட நம்மளுக்கு பிரேக் ஆயிரும். பின்னாடி யோசிச்சிருக்கோம், ஐயோ நம்ம அந்த இடத்துல அந்த விஷயத்தை பேசாமல் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே, தேவையில்லாத பேசிட்டோமே. எதை வேணாலும் எடுத்துடலாங்க. நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிருச்சுன்னா அதை மட்டும் திரும்பி எடுக்கவே முடியாது. அதனால் எமோஷன் கண்ட்ரோல் மச் மோர் இம்பார்ட்டண்ட் இன் அவர் லைஃப். நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன் மட்டும் நம்மளை ரூல் பண்ணவே விட்டுறாதீங்க. அப்படி நம்ம விட்டோன்னா நம்ம அழிவு காலத்தை நோக்கி போகிறோன்றது அர்த்தம். நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நம்ம தான் ரூல் பண்ணணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை நம்மளை ரூல் பண்ணவே விடாதீங்க என்றைக்குமே. இது நம்மளோட க்ரோத்தை அப்படியே அழிச்சிரும். க்ரோத்தை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் நம்மளோட கேரக்டரையும் அழிச்சிரும். நம்பர் 6, திங்க் லாங் டேர்ம். அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணுன்றதை யோசிங்க. உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கணும், உங்களோட கெரியர் எப்படி இருக்கணும், உங்களோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கணுன்றதை இப்போவே ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். இதுவும் மோஸ்ட் ஆஃப் த மில்லியனர் ஹேபிட்டில் ஒன்று தான். அவங்க எப்போவுமே இப்போத்தி வேர்ல்டில் இருக்கவே மாட்டாங்க. அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம எங்கே இருக்கணுன்றதை யோசிப்பாங்க. அப்படி யோசித்து அன்றைக்கான டேயில் ப்ராக்ரெஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க நினச்ச மாதிரி அடுத்த 10 வருஷத்தில் அந்த இடத்துல அவங்க இருந்தே தீருவாங்க. அதனால் நீங்களும் அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணுன்றதை இன்றைக்கே யோசிங்க. உங்களோட ஸ்கில்லில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த 10 வருஷத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை இப்போவே ரெடி பண்ணுங்கள். ஐ ஷியோர் அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக அங்கே இருப்பீங்க. நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். நம்பர் 7, ஹெல்ப் அதர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களும் அவங்க லைஃப்பில் வளர்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க லைஃப்பில் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் சைலண்ட்டாக வளருவீங்க. இதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத். நீங்கள் நம்பி தான் ஆகணும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டினா நமக்கு இன்னர் சைடில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கும். அதை வாயால் சொல்லி இது பண்ண முடியாது. எப்போவுமே கைண்ட்னஸ்ஸாக இருங்க. கைண்ட்னஸ்க்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது. யாருன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் புலம்புறாங்கன்னா அதை பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை அவங்களுக்கு பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட சின்ன வார்த்தை கூட அவங்களோட என்டையர் லைஃப்பையே மாற்றிடும். எதுவுமே எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளை எப்போவுமே வீக் ஆக்காது, நம்மளை இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் ஆக்கும். இந்த வீடியோவில் பார்த்துருக்க 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 7 விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதுவும் உங்களோட 25 வயசுக்குள்ளாரியே நீங்கள் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸை யாராலையுமே தடுக்க முடியாது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரூல் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.